السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحبه أجمعين. أما بعد، فقد قال الله سبحانه تعالى في القرآن العظيم والفرقان المجيد: واعبدوا الله ولا تشركوا به شيئا وبالوالدين إحسانا وبذي القربى واليتامى والمساكين والجار ذي القربى والجار الجنب. وقال رسول الله صلى الله عليه وسلم: من كان يؤمن بالله واليوم الآخر فليحسن إلى جاره أو كما قال صلى الله عليه وسلم. அன்புமிக்க அருமை பெரியோர்களே, அன்பார்ந்த அருமை சகோதரர்களே, அண்டை வீட்டாருக்கு நன்மை செய்ய வேண்டும், அவர்களுக்கு எந்த வகையிலும் தீங்கு செய்யக்கூடாது என்பதை குறித்து மார்க்கம் வலியுறுத்துகின்ற பல செய்திகளை இதற்கு முன்பாக நாம் பார்த்தோம். இன்று அண்டை வீட்டாரிடத்தில் அல்லாஹுவின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி நடந்து கொண்டார்கள், அதற்கடுத்து வந்த நல்லடியார்கள் எப்படி நடந்து கொண்டார்கள் என்ற ஒரு சில வரலாற்று குறிப்புகளை பார்த்து இந்த தலைப்பை இன்றோடு நாம் நிறைவு செய்வோம். அன்புக்குரியோர்களே, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில் பார்க்கின்றோம், தமது அருகில் வசித்த தோழர்களிடம் அண்டை வீட்டுக்காரர்கள் என்று சொல்லுகின்ற தரத்தில் அல்லாஹுவின் திருத்துதருக்கு இருந்தவர்கள் அஸ்ஹாபு சுஃபா, திண்ணை தோழர்கள். இந்த திண்ணை தோழர்களுக்கு சொந்த பந்த உறவுகள் என்று யாரும் இல்லை. சொந்த வீடு, செல்வம் அல்லது வேறு யாரும் அவர்களுக்கு இல்லை. ஆதரவற்ற நிலையில் இஸ்லாத்திற்கு வந்த அவர்கள் மதீனா மாநகரத்தில் வந்து சேர்ந்தார்கள். அல்லாஹுவின் திருத்துதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே அவர்களுக்குண்டான முழு பொறுப்பையும் ஏற்றுக்கொண்டு தன் வீட்டுக்கு அருகில் பள்ளிவாசலுடைய ஒரு ஓரத்திலேயே ஒரு திண்ணையை ஏற்படுத்தி அதிலேயே அவர்கள் தங்குவதற்கும் வசிப்பதற்கும் ஏற்பாடு செய்து கொடுத்தார்கள். அவர்களுடைய முழு நேர பணி அல்லாஹுவின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் மார்க்க ஞானத்தை கற்றுக்கொள்வது, அடுத்து மார்க்கத்தை பாதுகாப்பு செய்கின்ற பணி, போர்க்களம் என்று வருகிற போது இவர்கள் முன்னணியில் நின்று போராடுவார்கள், அதற்காக முழுமையாக அர்ப்பணிப்பு செய்வார்கள். இவர்களை அல்லாஹுவின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தம்முடைய அண்டை வீட்டுக்காரர்களாகவே பாவித்திருக்கின்றார்கள். ஆம், அந்த அடிப்படையில் நடைபெற்ற ஒரு நிகழ்ச்சியை நாம் சிந்தித்து பார்க்கின்றோம். இந்த அஸ்ஹாபு சுஃபாக்களில் ஒருவராக ஹதரத் அஸ்ஹாபு சுஃபாக்களை பற்றி ஹதரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு ஒரு செய்தியை சொல்கிறார்கள். வணக்கத்துக்குரிய நாயன் அல்லாஹுவை தவிர்த்து வேறு யாரும் இல்லை, அவன் மீது ஆணையாக சொல்லுகின்றேன், நான் சிலபோது பசியின் காரணமாக தரையிலே கவிழ்ந்து படுத்து என் வயிற்றை பூமியோடு அழுத்தி கொள்வேன், தாங்க முடியாத பசியின் காரணமாக. மற்றும் சிலபோது கல்லை எடுத்து என் வயிற்றிலே இறுக கற்றிக்கொள்வேன், அதன் மூலமாக என்னுடைய பசி கொடுமையை கொஞ்சம் குறைத்து கொள்வதற்காக வேண்டி. ஒரு நாள் இப்படி பசியோடும் பட்டினியோடும் கடிந்து கொண்டிருந்த ஒரு நாள் என்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. தரையோடு அழுத்தி படுத்தாலும் பொறுக்க முடியவில்லை, கற்களை கட்டி பார்த்தாலும் என்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. நிர்பந்தமான முறையில் வாய்விட்டு என் தேவையை கேட்க வேண்டிய நிலைக்கு நான் தள்ளப்பட்டேன். ஆனாலும் வெளிப்படையாக கேட்காமல் சாமர்த்தியமான முறையில் எதிராளி புரிந்து கொள்ளும் விதமாக என்னுடைய நோக்கத்தையும் என் தேவையையும் புரிந்து கொண்டு அதற்கு ஏற்ற முறையில் என்னிடத்தில் நடந்து கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் சில காரியத்தை செய்தேன். ஒரு நாள் தொழுகையை முடித்துவிட்டு எல்லோரும் திரும்பி செல்லுகின்ற போது நான் பசி கொடுமையின் காரணமாக ஒரு ஓரத்தில் நின்று குர்ஆனுடைய வசனத்திற்கு விளக்கம் கேட்பதை போன்று விளக்கம் கேட்டேன். யாரிடத்தில்?
ஹதரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பள்ளியில் இருந்து வெளியே வந்தார்கள். அவர்களிடத்தில் சென்று குர்ஆனுடைய ஒரு வசனத்தை சொல்லி இதற்கு என்ன விளக்கம் என்று நான் கேட்டேன். உண்மையில் அந்த திருவசனத்துக்கு விளக்கம் கேட்பது என் நோக்கம் அல்ல. அப்படி விளக்கம் கேட்கிற போது, அவர்கள் விளக்கம் சொல்லுகின்ற போது என்னுடைய முகத்தை பார்த்து என்னுடைய நிலையை, பசிக்கொடுமையை, நிற்கதியான நிலையை அவர்கள் புரிந்து கொண்டு எனக்கு உணவளித்து என்னை ஆதரிக்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்பில்தான் அப்படி நான் கேட்டேன். ஆனால் ஹதரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நான் கேட்ட திருவசனத்துக்கு விளக்கம் தந்தார்கள். விளக்கம் தந்துவிட்டு அமைதியாக அந்த இடத்தை காலி செய்துவிட்டு போய்கொண்டே இருந்தார்கள். இந்த இடத்தில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும், தோழருடைய நோக்கத்தை புரியாமல் போய்விட்டார்கள் என்பது அர்த்தமல்ல. சித்தியக்குல் அக்பர் நிச்சயமாக விளங்கி இருப்பார்கள். ஆனால் தோழரை அழைத்து சென்று கொடுப்பதற்கு வீட்டிலேயும் ஒன்றுமில்லை. தன்னுடைய வீட்டின் நிலையும் ரொம்ப நெருக்கடியாக இருக்கிறது. ஆகவே கேட்ட கேள்விக்கு மட்டும் விடை கொடுத்து விட்டு நகர்ந்து விட்டார்கள். அடுத்து ஹதரத் உமர் இப்னுல் ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு வருகின்றார்கள். அவர்களிடத்திலேயும் சென்று திருமறையின் ஒரு வசனத்தை சொல்லி இதற்கு எனக்கு விளக்கம் தேவை என்று கேட்கிறார்கள். அங்கேயும் விளக்கம் கேட்பது அடிப்படை நோக்கமல்ல. அப்படி கேட்கின்ற போது, பதில் தருகின்ற போது தன் முகத்தை பார்த்து தன் நிலையை தெரிந்து கொண்டு தன்னை வீட்டுக்கு அழைத்து சென்று தனக்கு உணவளிக்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்பில் தான் இப்படி கேட்டார்கள். ஆனால் ஃபாரூக்குல் ஆலம் ஹதரத் உமர் இப்னுல் ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்ட விளக்கத்தை சொல்லிவிட்டு அந்த இடத்தை விட்டு காலி செய்து நகர்ந்தார்கள். காரணம், அவர்களுடைய வீட்டுடைய நிலைமையும் அன்று அப்படித்தான் இருந்திருக்க வேண்டும். கடைசியாக அல்லாஹுவின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளிவாசலில் இருந்து வெளியே வருகின்றார்கள். ஹதரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அங்கே சென்று பெருமானாருடைய திருச்சமூகத்துக்கு சென்று அதே விதமாக குர்ஆனுடைய வசனத்தை சொல்லி தனக்கு விளக்கம் வேண்டும் என்று கேட்டார்கள். அப்போது அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கம் சொன்னதோடு நிற்கவில்லை. அவருடைய முகத்தையும் பார்த்து புரிந்து கொண்டார்கள். அவருடைய உள்ளத்து எதிர்பார்ப்பு மனக்கடக்க என்ன என்பதையும் விளங்கி கொண்டார்கள். விளங்கி கொண்டு தோழரை பார்த்து சொன்னார்கள், தோழரே, என்னை தொடர்ந்து வாருங்கள், என்னை தொடர்ந்து வாருங்கள் என்று அழைப்பு கொடுத்து விட்டு அவர்கள் முன்னால் நடக்க நான் பெருமானாரை பின்பற்றி பின்னால் நடந்து சென்றேன். வீடு வந்தது. அல்லாஹுவின் தூதர் அனுமதி கேட்டு வீட்டுக்குள்ளே சென்று வீட்டாரிடத்தில் என்ன இருக்கிறது என்று பார்க்கிறார்கள். அங்கே ஒரு பாத்திரத்திலே பாத்திரம் நிரம்ப பால் இருக்கிறது. அல்லாஹுவின் தூதர் கேட்டார்கள் வீட்டாரிடத்தில், இந்த பால் எங்கிருந்து வந்தது? அவர்கள் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், மதீனா மாநகரத்தின் யாரோ ஒரு நபர், ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ, யாரோ ஒருவர் தங்களுக்கு அன்பளிப்பாக இதை அனுப்பி வைத்தார் என்றார்கள். உடனே அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைத்தார்கள். அபூ ஹுரைரா, இதோ வந்துவிட்டேன் யா ரசூலல்லாஹ் என்று பதில் சொன்னார்கள். அப்போது அல்லாஹுவின் தூதர் சொன்னார்கள், திண்ணை தோழர்களிடத்தில் சென்று அனைவரையும் என்னிடத்தில் அழைத்து கொண்டு வாருங்கள் என்றார்கள். அன்புக்குரியவர்களே, இப்போது ஹதரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சிந்தித்து பார்க்கின்றார்கள். இந்த பாலோ குறைந்த அளவில் இருக்கிறது, எனக்கோ கடுமையான பசியாக இருக்கிறது, இதிலே முன்னுரிமை பெற்றவர் நான் தான், எனக்கே இது போதுமா என்ற நிலையில் திண்ணை தோழர்களை அழைத்து கொண்டு வரும்படி அல்லாஹுவின் திருத்தூதர் குறிப்பிடுகின்றார்களே, அவர்களோ எண்ணிக்கையில் அதிகமானவர்கள், கிட்டத்தட்ட 80 பேர் இருப்பார்கள், 80க்கும் அதிகமானவர்கள். இந்த குறைந்த அளவு பால் அவர்களுக்கும் எப்படி கொடுக்க முடியும்? அதற்கடுத்து எனக்கு எப்படி வந்து சேரும்? அவர்கள் இதை நினைக்கின்ற போதே அவர்களுக்கு சஞ்சலமாக இருந்தது. எனக்கு இது கொடுக்கப்பட்டு பருகச் சொன்னால் நான் இதை பருகிவிட்டு கொஞ்சம் தெம்பாக இருப்பேனே. ஆனால் வேறு வழியில்லை. அல்லாஹுவின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டார்கள், போய்த்தான் தீர வேண்டும். போய் முடித்து அவர்களை அழைத்து கொண்டு வந்ததற்கு பின் என் கையில் கொடுத்துத்தான் எல்லோருக்கும் கொடுக்க சொல்லுவார்கள், எல்லோருக்கும் கொடுக்க வேண்டும். சரி, என்ன நடக்கிறதோ என்று வேறு வழியில்லாத நிலையில் பள்ளிக்கு சென்றார்கள். திண்ணை தோழர்களை எல்லாம் அல்லாஹுவின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழைத்து கொண்டு வர சொன்னார்கள் என்று சொல்லி அழைப்பு கொடுத்து அழைத்து கொண்டு வருகின்றார்கள். திண்ணை தோழர்கள் அனைவரும் அருமை நாயகத்தின் இல்லத்தில்
வந்து ஒன்று கூடுகிறார்கள், அமருகின்றார்கள். அப்போது அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பால் பாத்திரத்தை எடுத்து என் கையிலே கொடுத்து, அபூ ஹுரைரா, ஒவ்வொருவராக இந்த பாலை அருந்த கொடுங்கள் என்று சொன்னார்கள். நான் ஒருவரிடத்தில் கொடுப்பேன், அவர் வயிறார அருந்தி முடித்துவிட்டு அடுத்து என் கையில் தருவார். நான் வாங்கி அடுத்த நபரிடத்தில் கொடுப்பேன், அவரும் வயிறார அருந்திவிட்டு திருப்பி தருவார். இப்படியாக அங்கே வந்திருந்த அத்தனை பேருக்கும் நான் கொடுத்து முடித்து விட்டேன். ஆனால் பால் அப்படியே இருக்கிறது. கடைசியாக யாருமே அஸ்ஹாபு சுஃபா திண்ணை தோழர்களில் யாரும் எஞ்சி இருக்கவில்லை. அல்லாஹுவின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புன்முறுவல் பூத்தவர்களாக என்னை பார்த்து சொன்னார்கள், பகீத்து அனவ அன்த, அபூ ஹுரைரா, இப்போது நானும் நீரும் மட்டும்தான் மீதமாக இருக்கின்றோம் அல்லவா என்று கேட்டார்கள். ஆம் என்று சொன்னேன். அப்போது அல்லாஹுவின் திருத்தூதர் என்னை அருகே அழைத்து பக்கத்தில் அமரச் சொன்னார்கள். நானும் பக்கத்தில் அமர்ந்து கொண்டேன். அந்த பால் பாத்திரத்தை என் கையிலே கொடுத்து, இஷ்ரப், நீங்கள் நல்ல விதமாக பருகுங்கள் என்று சொன்னார்கள். நான் பருகினேன் பருகினேன் பருகினேன். கடைசியில் இதற்கு மேல் பருக முடியவில்லை என்று நின்றபோது மீண்டும் அல்லாஹுவின் தூதர் சொன்னார்கள், இஷ்ரப், இன்னும் பருகுவீராக என்று. மறுபடியும் அல்லாஹ்வின் தூதர் சொன்ன வார்த்தைக்காக வேண்டி நான் மறுபடியும் பருகினேன். இப்படி திரும்ப திரும்ப பெருமானார் பலமுறை சொல்லி பலமுறை பருகிவிட்டேன். அடுத்தும் சொன்னார்கள், அபூ ஹுரைரா, இன்னும் பருகுங்கள் என்று. அப்போது நான் சொன்னேன், மா அஜிது லஹு மசலக்கா, நாயகமே, உள்ளே செல்லுவதற்கு வழியே இல்லை. வயிறு நிரம்பி விட்டது மட்டுமல்ல, உள்ளே செல்லுவதற்கு வழி, அந்த வழி கூட நிரம்பி விட்டது. ஆகவே செல்லுவதற்கு பாதை இல்லை என்று நான் சொன்னேன். கடைசியாக அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய பொற்கரத்தில் அந்த பாத்திரத்தை, பால் பாத்திரத்தை வாங்கி கையிலே வைத்துக்கொண்டு அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லி அல்லாஹுக்கு அல்லாஹுவை போற்றி புகழ்ந்தார்கள். புகழ்ந்து முடித்துவிட்டு பின்பு அதை பருகினார்கள். அல்ஹம்துலில்லாஹ், மீதமுள்ள பால் முழுவதையும் அல்லாஹுவின் திருத்துதர் பருகி முடித்து விட்டார்கள். அன்புக்குள்ளே நாம் இங்கே சிந்தித்து பார்க்கின்றோம், அல்லாஹுவின் தூதருடைய வீட்டு நிலைமையும் அப்படித்தான் இருக்கிறது. அங்கேயும் உண்பதற்கு உணவு, சரியான உணவு ஒன்றுமில்லை. ஏதோ வெளியில் இருந்து வந்திருக்கின்ற அந்த அன்பளிப்பான பால் மட்டும்தான் இருக்கிறது. அல்லாஹுவின் தூதருடைய பொதுவான பழக்கம், சில போது சதகா, தர்மத்தினுடைய பொருட்கள் அங்கே வரும். அப்படி வந்தால் அதில் இருந்து ஒரு துளியை கூட பெருமானார் எடுத்து உண்ண மாட்டார்கள், பருக மாட்டார்கள். அப்படியே அஸ்ஹாபு சுஃபாக்கள் என்ற அந்த ஏழைகளுக்கு, அண்டையில் வசிக்கின்ற ஏழைகளுக்கு கொடுத்து விடுவார்கள். ஆனால் அன்பளிப்பு என்ற பேரில், ஹதியா, அன்பளிப்பு என்ற பேரில் ஏதாவது வந்தால் அதை தோழர்களுக்கும் கொடுப்பார்கள், தானும் அதை உண்ணுவார்கள், பருகுவார்கள். ஆம், இன்று வந்திருந்த அந்த பால் அன்பளிப்பு என்ற அடிப்படையில் வந்திருந்தது, கொடுக்கப்பட்டிருந்த காரணத்தால் தோழர்களுக்கும் கொடுத்துவிட்டு கடைசியாக மீதமிருந்த அந்த பாலை அல்லாஹுவின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அருந்தி இருக்கின்றார்கள். ஆம் அன்புக்குள்ளே, அல்லாஹுவின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அண்டை வீட்டாருக்கு நிகராக கருதிய அஸ்ஹாபு சுஃபாக்களிடத்தில் எப்படி நடந்து கொண்டார்கள் என்பதை நமக்கு தெளிவுபடுத்துகிறது. மற்றொரு செய்தியை பார்க்கின்றோம். அல்லாஹுவின் திருத்தூதரோடு அவர்களுக்கு அருகில் இருந்த அண்டை வீட்டார் எப்படி நடந்து கொண்டார்கள். ஹதரத் உர்வா ரலியல்லாஹு அன்ஹு, அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய சகோதரியின் மகன் அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய மகன் உர்வா ரலியல்லாஹு அன்ஹு குறிப்பிடுகின்றார்கள். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னார்கள், வல்லாஹி இன் குன்னா லனந்துரு இலல் ஹிலாலி சும்மல் ஹிலாலி சும்மல் ஹிலாலி தலாதத அஹில்லா ஃபி ஷஹரைன். நாங்கள் ஒரு பிறை பார்ப்போம், அடுத்து மறுபிறையும் பார்ப்போம். 2 பிறைகளுக்கு நடுவில் எப்படியும் 30 நாட்கள் அல்லது 29 நாட்கள் கடந்திருக்க வேண்டும். அடுத்து 3வது பிறையையும் பார்ப்பேன். மறுபடியும் இன்னொரு மாதம். ஏறத்தாழ 2 மாத இடைவெளியில் 3 பிறைகளை நாங்கள் கண்டிருப்போம். அந்த 3 மாத காலத்தில் எங்களுடைய வீட்டில், அல்லாஹுவின் திருத்தூதருடைய புனித இல்லத்தில் அடுப்பு எரிக்கப்பட்டிருக்கப்பட மாட்டாது. என்ன காரணம்? பொங்குவதற்கு, உலை வைப்பதற்கு ஒன்றுமே இல்லை, உணவுப் பொருள் இல்லை. சமைப்பதற்குண்டான பொருள் இருந்தால் தானே அடுப்பிலே பாத்திரத்தை ஏற்றி வைத்து சமைப்பதற்கு முடியும். சமைக்கின்ற பொருள் ஒன்றுமே இல்லை. ஆகவே எங்களுடைய வீடு
3 பிறைகள் காணுகின்ற அளவுக்கு 2 மாதங்கள் முடிந்து விட்டிருக்கும். அல்லாஹுவின் அருள் தூதருடைய இல்லத்தில் அடுப்பு எரிக்கப்பட்டிருக்கப்பட மாட்டாது என்று சொன்னவுடன், அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னவுடன் ஹதரத் உர்வா ரலியல்லாஹு அன்ஹு கேட்டார்கள், என்னுடைய தாயோடு உடன் பிறந்த சிற்றன்னை அவர்களே, அந்த 2 மாத காலத்தில் உங்களுடைய பொழுதுகளை நீங்கள் எப்படி போக்குவீர்கள், எப்படி உங்களுடைய கொடும்பசியை தணித்துக் கொள்வீர்கள் என்று கேட்டேன். அப்போது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னார்கள், அல் அஸ்வதானி அத்தம்ரு வல்மா, கருப்பான 2 பொருட்களை கொண்டு நாங்கள் பசி தீர்த்து கொள்வோம். 1 தண்ணீர், 2 பேரித்தம் பழம். இந்த 2ஐ கொண்டு எங்களுடைய தேவையை முடித்துக் கொள்வோம். ஆனாலும் அல்லாஹுவின் திருத்துதருக்கு அண்டை வீட்டார்கள் என்ற பேரில் சில அன்சாரிகள் இருந்தாக, மதீனா மாநகரத்தை சார்ந்தவர்கள். அவர்களிடத்தில் பால் தருகின்ற ஒட்டகை, ஆடு போன்று சில பிராணிகள் இருந்தன. அவர்கள் அந்த பிராணியை பால் மடியோடு அல்லாஹுவின் திருத்தூதருடைய இல்லத்துக்கு அனுப்பி வைப்பார்கள். யா ரசூலல்லாஹ், தங்களுடைய தேவைக்காக வேண்டி இந்த ஒட்டகத்தில் பால் கறந்து பயன்படுத்தி கொள்ளுங்கள், இந்த ஆட்டில் பால் கறந்து பயன்படுத்தி கொள்ளுங்கள் என்ற அடிப்படையில் அல்லாஹுவின் திருத்துதருக்காக அனுப்பி வைப்பார்கள். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பாலை கறந்து தானும் பருகுவதோடு தன் குடும்பத்தில் இருக்கின்ற மற்றவர்களுக்கும் பருக கொடுப்பார்கள். ஆம் அன்புக்குரியவர்களே, அல்லாஹுவின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி தன் அண்டை வீட்டாரிடத்தில் நடந்து கொண்டார்கள் என்பதையும், அல்லாஹுவின் தூதரிடத்தில் அண்டை வீட்டாராக இருந்த அன்சார்கள் எப்படி நடந்து கொண்டார்கள் என்பதையும் நாம் சொல்லுகின்ற இந்த 2 செய்திகள் மூலமாக புரிந்து கொள்ள முடிகிறது. மேலும் சில செய்திகளை பார்க்கின்றோம். அல்லாஹுவின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் காலத்திற்கு பின்பாக நடந்த ஒரு நிகழ்ச்சி. இஸ்லாத்தின் மாபெரும் பேரறிஞர் ஹதரத் அப்துல்லாஹ் இப்னுல் முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். இது ஒரு வரலாற்று குறிப்பு. இந்த குறிப்பை இர்ஷாதுல் இபாதி என்ற கித்தாபில் ஜைனுத்தீன் மக்தூமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இதை குறிப்பிடுகின்றார்கள். அவர்கள் சொன்னார்கள், ஒரு நாள் நான் ஹஜ்ஜுக்கு சென்று ஹஜ்ஜை முடித்துவிட்டு மத்தாஃப் காபத்துல்லாவை சுற்றி இருக்கின்ற தவாஃபு செய்கின்ற அந்த தளத்தில் நான் நின்று கொண்டிருந்தேன். அப்போது 2 நபர்கள் பேசிக்கொள்ளுகின்ற சப்தம் எனக்கு கேட்டது. நான் அனுமானித்தேன், இந்த பேச்சு மனிதர்களுடைய பேச்சாக தென்படவில்லை, மலாயிக்கத்துமார்களுடைய பேச்சாக இருக்கும் என்று நான் கணித்தேன். ஆம், அதிலே ஒருவர் கேட்கின்றார் மற்றவரை பார்த்து, இந்த வருடம் ஹஜ்ஜிலே பங்கெடுத்து கொண்ட நபர்களுடைய எண்ணிக்கை என்ன? மற்றவர் சொன்னார், ஏறத்தாழ ஒரு 6 லட்சம் பேர் ஹஜ்ஜிலே பங்கெடுத்திருப்பார்கள். அப்போது கேட்கின்றார், இந்த 6 லட்சம் பேரில் எத்தனை பேருடைய ஹஜ்ஜி ஏற்றுக்கொள்ளப்பட்டது? அப்போது அவர் சொன்னார், யாருடைய ஹஜ்ஜும் ஏற்கப்படவில்லை, ஒருவருடைய ஹஜ்ஜும் ஏற்கப்படவில்லை. ஆனாலும் அடுத்து சொன்னார், தமஸ்கிலே ஒரு மனிதர் இருக்கின்றார், அவர் ஹஜ்ஜுக்கு வரவில்லை, ஆனால் அவருடைய ஹஜ்ஜு ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அவருடைய ஹஜ்ஜினுடைய பொருட்டால் பரக்கத்தால் இங்கே ஹஜ்ஜுக்கு வந்திருந்த 6 லட்சம் பேருடைய ஹஜ்ஜும் மக்பூல், அல்லாஹுவால் அங்கீகரிக்கப்பட்டது, ஒப்புக்கொள்ளப்பட்டது. அவருடைய பெயர் முவஃபிக் என்பதாகும் என்று அந்த இருவரும் பேசிக்கொள்ளுகின்ற சப்தம் ஹதரத் அப்துல்லாஹ் இப்னுல் முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்கு கேட்கிறது. ஆச்சரியப்பட்டார்கள், வியப்படைந்தார்கள். என்ன இது, 6 லட்சம் பேர் ஹஜ்ஜிலே பங்கெடுக்க யாருடைய ஹஜ்ஜும் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை, ஆனால் ஹஜ்ஜுக்கே வராமல் சிரியாவிலே இருக்கின்ற யாரோ ஒருவர் முவஃபிக், அவர் ஹஜ்ஜுக்கு வராமலேயே அவருடைய ஹஜ்ஜு ஒப்புக்கொள்ளப்பட்டது, ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. அவருடைய ஹஜ்ஜினுடைய பரக்கத்தால் இந்த 6 லட்சம் பேருடைய ஹஜ்ஜு ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்றால் என்ன அதிசயமாக இருக்கிறது. யார் அவர் என்ன செய்தார், அவரிடத்தில் காணப்படுகின்ற தனிச்சிறப்பு என்ன என்பவற்றை எல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக டெமாஸ்கஸ் எகிப்து அந்த டெமாஸ்கஸ்க்கு செல்லுகின்றார்கள், திமஷ்குக்கு செல்லுகின்றார்கள். சென்று விசாரித்து சம்பந்தப்பட்ட அந்த முவஃபிக் என்பவருடைய வீட்டையும் கண்டுபிடித்து அந்த வீட்டை அடைவதற்காக நெருங்குகின்றார். எதிர்பாரா விதமாக வீட்டில் இருந்து ஒரு மனிதர் வெளியே வருகின்றார். சட்டென்று கேட்டார்கள், உங்களுடைய பெயர் என்ன? அப்போது அவர் சொன்னார்,
என்னுடைய பெயர் முவஃபிக். அல்ஹம்துலில்லாஹ், நாம் யாரை தேடி அடைய வேண்டும் என்று வந்தோமோ அவரைத்தான் இப்போது நாம் சந்தித்திருக்கின்றோம் என்று புரிந்து கொண்ட அவர் தான் கேட்ட விஷயங்களை எல்லாம், தான் வந்திருக்கும் நோக்கத்தை எல்லாம் அவருக்கு சொல்லி காட்டுகின்றார். இப்படி ஹஜ்ஜை முடித்துவிட்டு காபத்துல்லாவுடைய வளாகத்தில் இருந்தபோது இருவர் பேசிக்கொண்டிருந்த அந்த சப்தத்தை கேட்டுவிட்டு ஆச்சரியப்பட்டு போய் காரணத்தை தெரிந்து கொள்வதற்காக நான் இங்கே வந்திருக்கின்றேன் என்று சுருக்கமாக அவர்கள் சொன்னபோது அப்போது இவர் சொல்கின்றார். இந்த மனிதர் சொன்னார், ஆம், நான் ஒரு செருப்பு செப்பனிடுகின்ற ஒரு செருப்பு தைக்கும் தொழிலாளி. என்னிடத்தில் பெரிய அளவில் பொருளாதார வசதி ஒன்றுமில்லை. ஆனாலும் எனக்கு அளவு கடந்த ஆசை அல்லாஹ்வுடைய புனித ஆலயத்துக்கு சென்று ஹஜ்ஜி செய்ய வேண்டும் என்று. இதற்காக வேண்டி பல வருடங்களாக சிறுக சிறுக நான் சேர்த்து வந்தேன். நான் செய்கின்ற அந்த செருப்பு தைக்கின்ற தொழிலில் கிடைக்கக்கூடிய காசு பணத்தில் இருந்தும் என் குடும்பத்தின் தேவை போக ஒரு சிறிய அளவை நான் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வந்தேன். முடிவில் இந்த வருடம் 300 திர்ஹங்கள் சேர்ந்து விட்டன. இப்போது இதை எடுத்துக்கொண்டு ஹஜ்ஜுக்கு போவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று நான் விளங்கினேன். ஆகவே ஹஜ்ஜுக்கு புறப்படுவதற்காக இந்த வருடம் ஹஜ்ஜுக்கு செல்ல வேண்டும் என்று கருதி நான் எல்லா ஏற்பாடுகளும் செய்து கொண்டிருந்தேன். அப்போது என்னுடைய மனைவி கர்ப்பிணியாக இருக்கின்றார். பிரசவிப்பதற்கு இன்னும் ஓரிரு மாதங்கள் என்று சொல்கின்ற அளவுக்கு நிறைமாத கர்ப்பிணியாக இருக்கின்றார். ஒரு நாள் என் மனைவி வீட்டில் இருக்கின்ற போது பக்கத்தில் வீட்டில் இருந்து அருமையான உணவு சமைக்கின்ற பொரிக்கின்ற அந்த நறுமணம் என் மனைவியின் நாசியில் வந்து படுகிறது. அவரோ கர்ப்பிணியாக இருந்த காரணத்தால், பொதுவாக கர்ப்பிணி பெண்களுக்கு சில பொருட்கள் மீது சுவையான உணவு என்று வருகிற போது கொஞ்சம் நாட்டம் இருக்கும். பெரும்பாலும் கர்ப்பிணி பெண்களுடைய விருப்பங்களை நிறைவேற்றி கொடுப்பதற்கு குடும்பத்தார்கள் முக்கியத்துவம் கொடுப்பார்கள். அந்த அடிப்படையில் அன்பு கணவராகிய நான் என்னுடைய மனைவி விருப்பப்பட்ட அந்த உணவை வெட்கத்தை விட்டுவிட்டு பக்கத்து வீட்டாரிடத்தில் சொல்லி வாங்கி கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் நான் பக்கத்து வீட்டுக்கு சென்றேன். அப்போது உள்ளிருந்து ஒரு பெண் வந்தார். வந்தவரிடத்தில் நடந்த விஷயத்தை சொன்னேன். என்னுடைய மனைவி நிறைமாத கர்ப்பிணியாக இருக்கின்றார். உங்கள் வீட்டில் இருந்து வந்த அந்த உணவின் அருமையான அந்த வாடையை நுகர்ந்துவிட்டு அவர் நாசியில் பட்டதற்கு பின் அதை உண்ண வேண்டும் என்று அவர் ஆசைப்படுகின்றார். வேறு வழியில்லாமல் நான் உங்களிடத்தில் அதை பெற்று செல்ல வந்திருக்கின்றேன் என்று சொல்கிறார். அப்போது அந்த பெண் சொன்னார், நான் இப்போது இல்லை என்று சொன்னால் என் மீது நீங்கள் வருத்தப்படுவீர்கள். நான் உங்களுக்கு கேட்கின்ற அந்த உணவை கொடுத்தால் அல்லாஹ் என் மீது அதிருப்தி அடைவான். ஆகவே நிர்பந்தம், ஏன் இந்த உணவை உங்களுக்கு தர முடியாது என்று விளக்கி சொல்ல வேண்டிய கட்டாய நிலையில் நான் இருக்கின்றேன். ஆகவே விளக்கி சொல்லிவிடுகின்றேன் என்று சொல்லிவிட்டு அந்த பெண் சொன்னார், நான் சில தந்தை இல்லாத தாய் இல்லாத எத்தீமான பிள்ளைகளை பராமரித்து வருகின்றேன். உங்கள் பக்கத்து வீட்டில் வசிக்கின்ற நான் சில எத்தீமான பிள்ளைகளை பராமரித்து வருகின்றேன். ஆனால் சோதனை, கடந்த 3 நாட்களாக அந்த எத்தீமான பிள்ளைகள் உண்பதற்கு ஒன்றுமே இல்லை. 3 நாட்களாக பட்டினியாக இருக்கின்றார்கள். இதற்கு பின்பும் காலம் தாழ்த்தினால் அவருடைய உயிர்களுக்கு ஆபத்து ஏற்படும் என்ற நிலையில் ஏதாவது செய்து கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் வீட்டை விட்டு வெளியேறினேன். பக்கத்திலே ஒரு கழுதை இறந்து கிடந்தது. வேறு வழியில்லை, யாரும் தெருவிலே நடமாட்டம் இல்லாமல் யாரும் பார்க்காத நேரம் பார்த்து இறந்து கிடந்த அந்த கழுதையின் குறிப்பிட்ட அளவு மாமிசத்தை நான் அறுத்து எடுத்து கொண்டு வந்து அதைத்தான் வீட்டிலே பொரித்து அதைத்தான் சமைத்து இந்த பிள்ளைகளுக்கு, எத்தீமான பிள்ளைகளுக்கு நான் கொடுக்கவிருக்கின்றேன். இந்த எத்தீமான பிள்ளைகள் அந்த உணவை உண்பது அவர்களுக்கு அனுமதிக்கப்பட்டது. ஆனால் உங்களுடைய மனைவி அதை உண்பது ஹராம், அவர்களுக்கு அனுமதி இல்லை என்று சொன்னார். அன்புக்களே, இந்த வார்த்தையை கேட்டவுடன் நான் அப்படியே அதிர்ச்சி அடைந்தேன். என் பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய எத்தீம்கள் இந்த அளவுக்கு வறுமையால் வாடிக்கொண்டிருக்கின்றார்களா, அவர்களை நான் கண்டுகொள்ளவில்லை என்று மிகுந்த வேதனைப்பட்டேன். உடனே நான் வீட்டுக்கு சென்றேன். வீட்டிலே ஹஜ்ஜுக்கு போவதற்காக நான் சிறுக சேர்த்து வைத்த அந்த 300 திர்ஹங்களை எடுத்து கொண்டு வந்து அந்த பெண்ணிடத்தில் ஒப்படைத்து விட்டு சொன்னேன்,
இந்த எத்தீமான பிள்ளைகளுக்கு இந்த பணத்தை செலவிடுங்கள், அவர்களுடைய தேவைகளுக்காக இந்த காசு பணத்தை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் என்று சொல்லி அவருடைய கையிலே கொடுத்துவிட்டு மன நிறைவோடு நான் வீட்டுக்கு திரும்பினேன். அப்போது என் மனத்துக்குள்ளே நான் சொல்லிக்கொண்டேன், எப்படி ஹஜ்ஜி என்பது நமது வீட்டு வாசலிலேயே நமக்கு வந்து நிற்கிறதே, நமது வீட்டு வாசலிலேயே ஹஜ்ஜி செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பை அல்லாஹ் எனக்கு கொடுத்திருக்கிறான், நான் எப்படி இனிமேல் அங்கே செல்ல முடியும் என்று எனக்கு நானே சொல்லிக்கொண்டேன். இவ்வளவுதான் நடந்த விஷயம் என்று சொன்னார்கள். அன்புக்குள்ளே என்ன புரிகிறது? ஆம், பக்கத்து வீட்டாருடைய நிலைமையை கருத்தில் கொண்டு ஹஜ்ஜுக்கு போவதற்காக சிறுக சிறுக சேர்த்து வைத்த அந்த தொகையை கூட அண்டை வீட்டாரிடத்தில் கொடுத்து அவர்களை சந்தோஷப்படுத்துகின்ற போது அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இவருக்கு ஹஜ்ஜு செய்த பாக்கியத்தை கொடுக்கின்றான் என்பது மட்டுமல்ல, 6 லட்சம் பேருடைய ஹஜ்ஜு ஏற்றுக்கொள்ளப்படாத நிலையில் இவருடைய ஹஜ்ஜு ஏற்றுக்கொள்ளப்பட்டு இவருடைய ஹஜ்ஜினுடைய பரக்கத்தால் அந்த 6 லட்சம் பேருடைய அந்த ஹஜ்ஜும் அல்லாஹ் இடத்தில் அங்கீகரிக்கப்பட்டது என்ற அந்த செய்தியை மலக்குமார்கள் பேசுகின்ற அளவுக்கு ஹதரத் அப்துல்லாஹி முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கேட்டிருக்கிறார்கள் என்ற இந்த வரலாற்று குறிப்பை நாம் சிந்தித்து பார்க்கின்ற போது ஆச்சரியமாக இருக்கிறது. ஆம் அன்புகளே, அதே போன்று அதே இர்ஷாதுல் இபாத் என்ற அந்த கித்தாபில் ஜைனுத்தீன் மக்தூமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி குறிப்பிடுகின்றார்கள், ஒரு அறிவிப்பிலே இப்படி ஒரு செய்தியை நான் பார்த்தேன். அவர்கள் குறிப்பிட்டார்கள், ஒரு செய்தியை நான் பார்த்தேன். ஹதரத் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய அருமை மகன் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை விட்டு பிரிந்து கண்ணீரும் கம்பலையுமாக கிட்டத்தட்ட 30, 40, 50 ஆண்டுகள் கண்ணீரோடு காலத்தை கழித்தார்கள். அழுது 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 கண்கள் இரண்டும் பார்வை இழந்து பூத்து போய்விட்டன, கண்கள் பூத்து போய்விட்டன. அந்த அளவுக்கு அழுதார்கள். கடைசியாக அல்லாஹு ரப்புல் ஆலமீன் 40, 50 வருடங்களுக்கு பின்பாக பிரிந்த தந்தையையும் மகனையும் அல்லாஹு ஒன்று சேர்க்கின்றான். ஆனந்த பெருமகிழ்ச்சியோடு இருவரும் ஒன்று கூடினார்கள். இந்த பிரிவினைக்கு அடிப்படை காரணம் என்ன என்பதை ஒரு வரலாற்று குறிப்பின் மூலமாக அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். ஒரு நாள் ஹதரத் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவர்களுடைய அருமை மகன் அவர்களும் வீட்டிலே அமர்ந்து பொரித்த இறைச்சியை சாப்பிடுகின்றார்கள். மகிழ்ச்சியோடு, புன்னகையோடு, மகிழ்ச்சியோடு, ஆனந்தமாக பொரித்த இறைச்சியை சாப்பிட்டு கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் பக்கத்து வீட்டிலே ஒரு எத்தீமான பிள்ளை, அந்த பிள்ளை பக்கத்து வீட்டில் உண்ணப்படுகின்ற அந்த உணவின் நறுமணம் தன் நாசியில் பட அந்த உணவை தான் உண்ண வேண்டும் என்று விரும்புகிறது. ஆனால் எப்படி கேட்க முடியும்? அந்த உணவு தனக்கு உண்பதற்கு கிடைக்கவில்லை என்று சொல்லி அந்த குழந்தை அழுகிறது. அந்த குழந்தையோ எத்தீமான தந்தை இல்லாத பிள்ளை. ஆனால் தந்தை இழந்து விட்டாலும் தந்தையின் தாய் பாட்டி ஹயாத்தாக இருக்கின்றார். அந்த பாட்டி தான் அந்த எத்தீமான பிள்ளை தன்னுடைய பேர குழந்தையை பராமரித்து வளர்த்து வருகின்றார். குழந்தை அந்த உணவு கிடைக்காத சோகத்தில் கண்ணீர் விட்டு அழுவதை பார்த்துவிட்டு அந்த மூதாட்டியும் அழுகின்றார். தந்தை இல்லாத எத்தீமான என் பேரனுக்கு அவன் விருப்பப்பட்ட இந்த உணவை என்னால் பெற்றுக் கொடுக்க முடியவில்லை என்று அவரும் அழுது கொண்டிருக்கிறார். அன்புக்குள்ளே, இத்தனைக்கும் ஒரே ஒரு சுவர்தான் இருவருக்கு மத்தியில். சுவற்றுக்கு ஒரு பக்கம் ஹதரத் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் மகனாரும் சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியோடு பொரித்த இறைச்சியை உண்டு கொண்டிருக்கிறார்கள். மறுபக்கம் பேரனும் பாட்டியும், எத்தீமான பேரனும் பாட்டியும் உண்பதற்கு விரும்பிய அந்த உணவை, நாசியில் வாடைப்பட்ட அந்த உணவை உண்பதற்கு வழியில்லையே என்று கருதி பேரக்குழந்தை அழுவதை பார்த்துவிட்டு அந்த பாட்டியும் சேர்ந்து அழுது கொண்டிருக்கிறார். இருவருக்கு மத்தியில் ஒரே ஒரு சுவர்தான் இருந்திருக்கிறது. ஆனால் ஹதரத் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு மறுபக்கம் நடக்கின்ற நிகழ்வு தெரியாது. ஆனாலும் அல்லாஹு ரப்புல் ஆலமீன், இது சாமானியப்பட்ட மக்கள் அல்லவே, நபிமார்கள் அல்லவா, நபிமார்கள் விஷயத்தில் அல்லாஹ் சாதாரண மக்களுக்கு குற்றமாக கருத முடியாத ஒன்றை நெருக்கமான நல்லடியார்கள் விஷயத்தில் அல்லாஹ் குற்றமாக கருதுகின்றான். ஆகவே இந்த நிகழ்ச்சிக்கு அல்லாஹு ரப்புல் ஆலமீன் பகரமாகத்தான் ஹதரத் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் ஹதரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அல்லாஹ் பிரிக்கின்றான். சரித்திரம் குர்ஆனிலே நீண்ட சரித்திரம் சொல்லப்பட்டிருக்கிறது. உற்ற சகோதரர்கள்
பொறாமை கொண்ட காரணத்தால் நம் தந்தை நம் மீது காட்டாத பாசத்தையும் நேசத்தையும் யூசுஃபின் மீது காட்டுகின்றார்களே, அந்த தவறில் இருந்து தந்தையை பாதுகாத்து தந்தையினுடைய பாசமும் நேசமும் நம் பக்கம் திரும்ப வேண்டும் என்று சொன்னால் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கொண்டு போய் காற்றிலே கொலை செய்து விட வேண்டும் என்று தீர்மானித்து முடிவு செய்து ஒரு நாள் தந்தையிடத்தில் சொல்லி, சகோதரரை எங்களோடு அனுப்பி வையுங்கள், காட்டுக்கு சென்று நாங்கள் விளையாடி வருவோம் என்று சொல்லிவிட்டு அழைத்து சென்ற அவர்கள் ஹதரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை நேரடியாக கொலை செய்வதற்கு மனமில்லாமல் அவர்களை பாழும் கிணற்றிலே தூக்கி எறிகின்றார்கள். அதற்கடுத்து அப்படியே வந்துவிட்டார்கள். பின்பு அந்த வழியாக வந்த பிரயாண கூட்டத்தார்கள் தண்ணீர் எடுப்பதற்காக வாளியை உள்ளே தொங்கவிட்ட போது தண்ணீருக்கு பகரமாக பளிச்சென்ற பேரழகு மிக்க ஒரு குழந்தை வெளிப்படுவதை பார்த்துவிட்டு ஆச்சரியப்பட்டார்கள். பின்பு அந்த குழந்தையை யாரிடத்திலும் சொல்லாமல் மறைக்கப்பட்ட பொருளை போன்று ரகசியமாக எடுத்துக்கொண்டு மிஸ்ர் எகிப்துக்கு சென்று அங்கே சந்தையில் விற்பனை செய்கிறார்கள். ஹதரத் ஹதரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அங்குள்ள அசீஸ் என்ற பிரதானியால், அரச பிரதானியால் விலை கொடுத்து வாங்கப்பட்டு அவர்கள் வளர்க்கப்படுகின்றார்கள். பின்பு சரித்திரம் நீண்டது. கடைசியாக ஹதரத் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் ஆளுகின்ற ஆட்சியாளர் என்ற பொறுப்புக்கு வருகின்றார்கள். கடைசியாக அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அவர்களோடு உடன்பிறந்த உடன்பிறப்புகளையும் தந்தையையும் தாயையும் அவர்களோடு அல்லாஹ் கொண்டு வந்து சேர்க்கிறான். இடையிலே ஏறத்தாழ 40-50 வருடங்கள் கழிந்து விட்டன. ஆம், இந்த 40-50 ஆண்டுகால இடைவெளியில் பிரிந்துவிட்ட மகனை, காணாமல் போய்விட்ட அந்த மகனை நினைத்து நினைத்து ஹதரத் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் கண்ணீர் சிந்தி அழுது கொண்டே இருந்தார்கள். அழுது 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 கண்ணில் இருந்த பார்வையும் பறிபோய்விட்டது. கண்ணும் பார்ப்பதற்கு கருநிறம் இல்லாமல் வெள்ளை வெளியேறென்று பூத்து போய்விட்டது. ஆம் அன்புகளே, நாம் இங்கே நாம் புரிந்து கொள்ள வேண்டிய செய்தி, பக்கத்து வீட்டில் இருக்கின்ற அவர்களுடைய நிலையை புரிந்து கொள்ளாமல் நாம் நடந்து கொள்கிற போது சில போது நமது வாழ்க்கையின் பெரும் சோதனைக்கு கூட அது காரணமாக ஆகிவிடும் என்று புரிகிறது. ஆகவே பக்கத்து வீட்டாருடைய நிலைமை என்ன என்பதை தெரிந்து கொண்டு அவர்களை ஆதரிக்கும் விதமாக நாம் நடந்து கொள்ள வேண்டும். அதே போன்ற அன்புகளே, வரலாற்றிலே இன்னொரு குறிப்பை பார்க்கின்றோம். இப்னுல் முகஃபா என்ற ஒரு நல்லடியார், அவர்களுடைய வீட்டுக்கு அருகில் ஒரு சின்ன ஒரு வீடு இருந்தது, சிறிய வீடு, அளவில் சிறியது. அந்த இடத்தையும் விலை கொடுத்து வாங்கி தன் வீட்டோடு சேர்த்து கட்ட வேண்டும் என்பது இந்த இப்னுல் முகஃபா அவர்களுக்கு ஆசையாக இருந்தது. அப்போது அந்த பக்கத்து சின்ன அவரது வீட்டுக்காரரிடத்தில் கேட்டிருக்கிறார்கள், எனக்கு விற்பனை செய்துவிடு, நியாயமான பணத்தை கொடுத்து விடுகின்றேன், நான் அதை சேர்த்து கட்டிக்கொள்ள வேண்டும் என்று பிரியப்படுகின்றேன் என்றார்கள். ஆனால் அவரோ நான் அதை கொடுக்க விரும்பவில்லை என்று சொல்லி மறுத்து விட்டார். காலங்கள் உருண்டோடுகின்றன. சில வருடங்கள் அந்த சிறிய வீட்டுக்கு சொந்தக்காரருக்கு கடும் கடன் ஏற்பட்டு விட்டது. இப்போது வேறு வழியில்லாமல் வீட்டை விற்பனை செய்துவிட்டு அந்த கடனை அடைத்து விட வேண்டும் என்ற எண்ணத்தில் சம்பந்தப்பட்ட இந்த பெரிய வீட்டுக்கு சொந்தக்காரர் இப்னுல் முகஃபா அவர்களிடத்தில் வருகின்றார். வந்தவர் சொன்னார், என் வீட்டை நீங்கள் விலைக்கு வாங்கி கொள்ளுங்கள். அப்போது பின்னணி காரணத்தை அந்த நல்லடியார் புரிந்து கொண்டார். வறுமை, கடுமையான கடன் சுமை, வேறு வழியில்லாமல் குடியிருக்கின்ற வீட்டையே விற்பனை செய்துவிட்டு கடனை அடைப்பதற்காக நம்மை தேடி வந்திருக்கிறார் என்று புரிந்து கொண்ட அவர்கள் சொன்னார்கள், நான் இந்த வீட்டை வாங்க விரும்பவில்லை. அவர் கேட்டார், நீங்கள் தானே திரும்ப திரும்ப என்னிடத்தில் வந்து விற்றுவிடு என்று பலமுறை கேட்டிருக்கிறீர்கள். அப்போதெல்லாம் நான் இல்லை என்று மறுத்திருக்கின்றேன். இப்போது நான் வழியை தேடி வந்து உங்களிடத்தில் கொடுக்க முற்படுகின்ற போது ஏன் இதை வாங்கி கொள்ள மறுக்கின்றீர்கள் என்று ஆச்சரியத்தோடு அவர் கேட்டார். அப்போது அவர் சொன்னார், அந்த நல்லடியார், அப்போது நீ கொடுத்திருந்தால் அதை நிச்சயமாக வாங்கியிருப்பேன். இப்போது நீ கொடுக்கின்றாயே, இதனுடைய பின்னணி காரணம் என்னவென்று புரிந்துவிட்ட நிலையில் இப்போது நான் இதை வாங்கினால் அண்டை வீட்டுக்காரனுக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்த மனிதனாக நான் ஆக மாட்டேன். அவருக்கு செய்ய வேண்டிய கடமையில் தவறிவிட்ட குற்றவாளியாக நான் ஆகிவிடுவேன். காரணம், கடன் சுமை அழுத்த தாங்க முடியாத நிலையில் இந்த வீட்டை விற்பனை செய்ய வந்திருக்கின்றீர். இந்த நிலையில் அந்த வீட்டை சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டு நான் வாங்குகிறேன் என்று சொன்னால்
நான் பக்கத்து வீட்டாரிடத்தில் முறையாக நடந்து கொண்ட மனிதனாக ஆக முடியாது என்று சொல்லிவிட்டு அதற்கான விலை என்ன என்று தெரிந்து கொண்டு அந்த விலையை அவர் கையிலே கொடுத்துவிட்டு விலையை வைத்துக் கொள்ளுங்கள், கடனை அடைத்து கொள்ளுங்கள், இந்த வீட்டையும் நீங்களே வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி விலையை கிரயத்தையும் வீட்டையும் சேர்த்து அந்த மனிதரிடத்தில் கொடுத்துவிட்டு அந்த நல்லடியார் போனார்கள் என்று சொன்னால், அன்புக்களே, உயர்ந்த உயர்ந்த பண்பின் சிகரத்தில் இருந்த அந்த மேன்மக்களை நாம் சிந்தித்து பார்க்கின்றோம். பக்கத்து வீட்டார்களுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார்கள், அண்டை வீட்டாருடைய உரிமைகளை எந்த அளவுக்கு மதித்திருக்கிறார்கள் என்று நாம் சிந்தித்து பார்க்கின்றோம். அதே போன்று அல்லாஹ்வுடைய நல்லடியார் நேசர் அபூ ஜஹமுல் அதவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தன்னுடைய வீட்டை, அபூ ஜஹமுல் அதவி அவர்கள் தன்னுடைய வீட்டை விற்பனை செய்கின்றார்கள். அந்த வீட்டுக்கு பக்கத்திலே வசித்த மிகச்சிறந்த அல்லாஹ்வுடைய நேசர் சயீத் இப்னுல் ஆஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இந்த அபூ ஜஹமுல் அதவி என்பவர் தன் வீட்டை விற்பனை செய்கின்றார். எந்த அளவு, எந்த கிரயத்துக்கு என்று சொன்னால் 2000 திர்ஹங்களுக்கு தன்னுடைய வீட்டை எடுத்துக்கொள்ள யார் தயார் என்று கேட்கின்றார். அப்போது ஒருவர் முன் வந்து சொல்கிறார், நான் எடுத்துக்கொள்கின்றேன், ஆனால் உங்களுடைய வீடு 1000 திர்ஹம் தானே பெருமானம் உள்ளது, ஏன் 2000 திர்ஹம் விலையை 2 மடங்காக ஏன் பெருக்கி சொல்கின்றீர்கள் என்று கேட்டார். அப்போது அவர் சொன்னார், அந்த மனிதன், உண்மைதான், நீங்கள் சொல்வதை போன்று என் வீடு 1000 திர்ஹம் தான் பெறும், ஆனால் என் வீடு யாருடைய அண்டையில் இருக்கிறது தெரியுமா? ஆம், அல்லாஹ்வுடைய நேசர், அல்லாஹ்வுடைய நல்லடியார் ஒருவருடைய வீட்டுக்கு பக்கத்தில் என்னுடைய வீடு சயீத் இப்னுல் ஆஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவருடைய வீட்டை அருகிலே ஒட்டி இருக்கிறது. அவர்கள் எப்படிப்பட்ட நல்லடியார் தெரியுமா? அல்லாஹு அக்பர், நான் வீட்டில் இருந்தால் என்னை வந்து அவர்கள் விசாரிப்பார்கள், நான் வீட்டிலே இருக்கிற போது என்னிடத்தில் விசாரணை செய்வார்கள், என்னை கண்டுவிட்டால் எனக்கு நல்வாழ்த்து சொல்லுவார்கள், நான் ஊரில் இல்லாவிட்டால் என்னுடைய வீட்டையும் பொருட்களையும் குடும்பத்தாரையும் பாதுகாப்பு செய்வார்கள், நான் வீட்டுக்கு வந்து விட்டாலோ என்னை நெருக்கமாக வைத்துக் கொள்வார்கள், நான் எதையேனும் கேட்டால் என் தேவைகளை நிறைவேற்றி கொடுப்பார்கள், நான் கேட்காமல் இருந்தால் கூட தானாக முன் வந்து என்னுடைய தேவைகளை நிறைவேற்றி தருவார்கள். ஆம், இப்படி நெருக்கடி என் வாழ்க்கையில் வந்தால் அந்த நெருக்கடியை போக்கி எனக்கு உதவி செய்வார்கள். இப்படியெல்லாம் பேருபகாரம் செய்கின்ற ஒரு நல்லடியாருடைய அண்டையில் என்னுடைய வீடு இருக்கிறது. அந்த ஒரு காரணத்துக்காக 1000 திர்ஹம். என் வீட்டின் கிரயம் 1000, ஆனால் என் நல்லடியாருடைய வீட்டுக்கு அருகில் அண்டையை பெற்றிருக்கின்ற காரணத்தால் அந்த நல்லடியாருடைய அருகாமைக்காக வேண்டி ஒரு 1000 திர்ஹம், மொத்தம் 2000 என்று சொன்னார். இந்த செய்தி ஹதரத் அந்த நல்லடியார் சயீத் இப்னு ஆஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்கு போய் சேர்கிறது. அதை கேட்டவுடன் ஆச்சரியப்பட்டார்கள். அப்படியா, என்னை அந்த அளவுக்கு உயர்வாக மதித்து என்னுடைய அண்டையின் காரணமாக வீட்டுடைய கிரயத்தை 2 மடங்காக பெருக்கி இருக்கிறார் என்பதை தெரிந்து கொண்டு அந்த ஏழை மனிதரை அழைத்து அவர்களுக்கு அந்த வீட்டுடைய கிரயம் என்னவோ அதை கொடுத்து, நீர் விற்க வேண்டாம், அந்த வீட்டை நீரே வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி அன்புக்களே அவர்களை வழியனுப்பி வைக்கின்றார்கள். இப்படி வரலாற்றிலே திருப்பி பார்க்கிற போது 1000 சரித்திர குறிப்புகள் நமக்கு காண கிடைக்கின்றன. அவை அத்தனையும் அண்டை வீட்டாரிடத்தில் அல்லாஹ்வுடைய நேசர்கள் நல்லடியார்கள் எத்தனை பெருந்தன்மையோடு நடந்திருக்கின்றார்கள், எவ்வளவு அவர்களை பொறுப்போடு நடத்தி இருக்கின்றார்கள் என்பதை சுட்டி காட்டுகின்ற பல்வேறு செய்திகள் வரலாற்றிலே இடம்பெற்றிருப்பதை நாம் பார்க்கின்றோம். ஆக அன்புக்குரியவர்களே, இந்த வரலாற்று குறிப்புகளோடு இந்த தலைப்பை நாம் நிறைவு செய்கின்றோம். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அண்டை வீட்டார்களுடைய உரிமைகளை மதித்து நடக்கக்கூடிய நல்லவர்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி வைப்பானாக. கடந்த கால வாழ்க்கையில் அவர்களின் உரிமைகளில் குற்றங்குறைகள் செய்திருந்தால் அல்லாஹ் தன் கருணை கண்கொண்டு அதை மன்னித்து இனி எஞ்சி இருக்கின்ற காலங்களில் அண்டை வீட்டாரோடு மிகச்சிறந்த அணுகுமுறையை கடைபிடிக்கின்ற நல்லவர்களாக அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நம் அனைவரையும் ஆக்கி வைப்பானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். கேள்வி இருக்குதா?
நீங்களே கேளுங்க. நான் கொடுங்க, நான் பார்க்குறேன். பெண்ணுக்கு அவளது வீட்டார் நகை அணிவித்தால் அது வரதட்சணையா? பெண்களுக்கு அவரது வீட்டினர் நகை அணிவித்தால் அது வரதட்சணையா? ஒரு பெண்ணுக்கு தன் குடும்பத்தின் சார்பாக தாய் தந்தை விரும்பி ஏதாவது போடுறாங்கன்னா அதை நம்ம சொல்ல முடியாது. வரதட்சணை வற்புறுத்தி இவர் தரணும் கொல்லணும் அப்படின்னு கேட்கறது கொள்வது, இந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள் தான் அந்த வார்த்தைக்கு உள்ளே வரும். ஏண்டா வீடுங்கிற விஷயம் வேறு, நகை நட்டுங்கிறது விஷயம் வேறு. நகை நட்டுங்கிறது சாதாரணமாக நகை நட்டுங்கிறது இந்த பாய் படுக்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஒரு பெண்ணு புதியதொரு வாழ்க்கை ஆரம்பிக்க போகும்போது அவங்களுக்கு கொடுக்குறது சகஜமான விஷயம். அதனால் இது கொடுக்குறது வரதட்சணை என்ற அந்த வார்த்தைக்கு. ஆனால் கட்டாயப்படுத்தி மணமகன் வீட்டார் சார்பாக 40 பவுன் போடணும், 80 பவுன் போடணும், அப்போ தான் நாங்கள் ஏற்றுக்கிறோம்னு வற்புறுத்தி கேட்குறாங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக அது ஏதோ அவங்களுடைய வசதி தக்கன அவங்க ஏதோ பிள்ளைக்கு போட்டு கணவனுடைய பார்வைக்கு பிள்ளை சந்தோஷமாக இருக்கணும், அவர் கவர்ச்சி நல்ல ஒரு இதமான முறையில் காட்சி அளிக்கணும் என்ற எண்ணத்தில் அவங்க போடுறாங்கன்னா அதை போய் நம்ம வரதட்சணையாக எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. வீடு வரதட்சணை தொடர்பான உங்கள் விளக்கத்தை அதிரை பிறையில் கேட்ட பிறகு நான் தவறு செய்துவிட்டேன் என புரிந்து கொண்டேன். இப்போது நான் என் மனைவி வீட்டில் உள்ளேன். எனது வீட்டை சகோதரிக்கு கொடுத்து விட்டார்கள் பெற்றோர்கள். இருவருமே தற்பொழுது உயிருடன் இல்லை. இப்பொழுது நான் என்ன செய்வது? எந்த 2 பேரும் உயிர் இல்லை? தாய் தந்தையார், அந்த பையனுடைய தாய் தந்தை. இப்போது அவர் என்ன செய்யணும், அதாவது இவர் தவறு செய்துட்டா இவர் மனைவி வீட்டுக்கு போயினாரமோ? மனைவி வீட்டில் தான் இருக்கிறார், இப்போதைக்கு இருக்கார். சரி, இப்போ என்ன செய்கிறது? போயிட்டார். ஒன்று இப்போ அவர்கிட்ட பொருளாதார வசதி இருந்துச்சுன்னு சொன்னால் அவர் தன்னுடைய காசு பணத்தை பயன்படுத்தி ஒரு வீட்டுக்கிட்ட கட்டிக்கிட்டு இல்லை வீட்டை வாங்கிக்கிட்டு தன்னுடைய சொந்த வீட்டுக்கு போயிட வேண்டியதான். அந்த இடத்த மாமனார் மாமியார் கொடுத்துட வேண்டியதான். மௌத்துக்கு பின்னாடி என்ன தன்னுடைய மனைவிக்கு என்ன பங்கு வருதோ அதை வாங்கிக்கலாம், அல்ஹம்துலில்லாஹ். அல்லது கையில் காசு பணம் புதுசாக வீடு வாங்குகிற அளவுக்கு அல்லது வீட்டை கட்டி போகிற அளவுக்கு காசு பணம் இல்லைன்னு சொன்னால் வேறு நிர்பந்தத்துக்காக வேண்டி தற்காலிகமாக இருந்துக்கலாம். ஆனால் எவ்வளவு சீக்கிரமாக சம்பாதிச்சு உழைச்சி புதிதாக ஒரு வீட்டை வாங்கவோ அல்லது புதிதாக ஒரு இடத்த வாங்கி வீட்டை கட்டிட்டு போக முடியுமோ அவ்வளவு சீக்கிரமாக அதுக்கு உண்டான மாற்று ஏற்பாடு செய்யணும். அது வரைக்கும் தற்காலிகமாக வேறு நிர்பந்தங்கள் அடிப்படையில் அங்கே இருந்துக்கலாம். சரி, முடிச்சுக்கலாமா? என்னோட கொடுங்க, நான் பார்த்துக்கலாம். நானே பார்த்தேன். சொல்கிறேன், நானே சொல்கிறேன். ஒரு சிலரிடம் பேசினாலே சண்டையில் தான் முடிகிறது. என்ன சொன்னாலும் தவறாக புரிந்து கொண்டு குறை சொல்கிறார்கள், மனதை புண்படுத்தி விடுகின்றார்கள். அப்படிப்பட்டோரிடம் பேச்சை முறித்து கொள்ளலாமா? பேச்சை முறித்து கொள்ளலாம் என்பதை விட பேச்சை தவிர்த்து கொள்ளலாம். முறிக்குங்கிற வார்த்தை கொஞ்சம் கடுமையான வார்த்தை. ஏன் முறிக்கணும்? பிரச்சனை போய் பேச போகும்போது பிரச்சனை வருது என்று இருந்தால் பேசாமல் தவிர்த்து கொள்ளலாம். அதுக்கு மார்க்கத்தை தாராளமாக இடம் இருக்குது. எந்த பேச்சின் காரணமாக பிணக்குகள் பிரச்சனைகள் உண்டாகுமோ, மன வருத்தங்கள் சஞ்சலங்கள் ஏற்படுமோ அப்படிப்பட்ட பேச்சுக்களை கண்டிப்பாக தவிர்க்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் சமத்த நஜா, யார் வாய்மூடி மௌனமாக இருக்கின்றாரோ அவர் ஈடேற்றம் பெற்றார்னு சொன்னாங்க. அப்போ எப்போ பேசணும்? அவசியம் இருந்தால் மட்டும்தான். அதை பேசாமல் இருந்தால் உலக ரீதியாக ஏதாச்சும் இழப்பு ஏற்படும் அல்லது மறுமையில் மார்க்க ரீதியாக ஏதாச்சும் இழப்பு ஏற்படும். இப்படி உலக ரீதியாகவோ மார்க்க ரீதியாகவோ இழப்பு பாதிப்பு ஏற்படும் இருந்தால் இந்த பேசாமல் இருந்தால் பாதிப்பு ஏற்படும் என்று இருந்தால் மட்டும்தான் கண்டிப்பாக அதை பேசணும். இல்லைண்டா பேச வேண்டிய அவசியமே இல்லை. அதிலையும் குறிப்பாக இழப்பு ஏற்படாது என்பது மட்டுமல்ல, பிரச்சனை வேற உண்டாகுது, சஞ்சலம் உண்டாகுது என்று சொன்னால் கண்டிப்பாக அந்த பேச்சை நம்ம தவிர்த்து கொள்ளணும். அல்ஹம்துலில்லாஹ். சுருக்கமான செய்திகள் இன்ஷா. அது அதே கேள்வினா அது வேணாம், அது கொஞ்சம் தெளிவு இல்லாமல் இருக்குது. அதாவது அந்த மாதிரி அவர்
2 வருஷம் ஆச்சு, இது கூடுமா அப்படின்னு அந்த பேச்சுவார்த்தை நிறுத்தினதை பற்றி கேட்குறேன். அந்த கேள்வி சரியாக விளங்கலையா முதல்ல? அது கேட்குற கேள்வியே புரியலை நினைஞ்சா. அதனால் அந்த சம்மந்தப்பட்ட நபர் இடத்துல உங்கள் கேள்வியை இன்னும் கொஞ்சம் தெளிவாக கேளுங்க. யாருக்கு சொந்தமான வீடு, யார்கிட்ட இருக்குது, யாருக்கு போக வேண்டிய வீடு, எதனால் அவங்க பிரச்சனை வந்துச்சுன்னு கொஞ்சம் விளக்கமாக சொல்லட்டும். அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு சொல்லுவோம். நமக்கு அந்த கேள்வி புரியலை சரியா. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் கேட்டபடி செயல்படக்கூடிய பாக்கியம் தருவானா. சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.